ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாம்பி ஃபயர் 3D கேம் தான் பார்க்க போறோம். ஜாம்பி கேம்னா பயம்ன்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்ல ஜாம்பி கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்ன்றவங்க நம்ம வீடியோ கீழே லைக் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு வாங்க கேமுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மள ஜாம்பிங்க என்னென்னலாம் படுத்த போதும். லோடிங் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜாம்பிங்க தான் ரொம்ப அடிக்குங்க. நாங்க 6th லெவல் வரையும் ஆடி இருக்கேன். ஆனா அதுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் ஜாம்பிஸ் நிறைய வந்து வருது. ஆமா, நிறைய ஜாம்பிஸ் நம்மள அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. இது எங்க இருந்து அட்டாக் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. அங்க பாருங்க, ஒரு ஜாம்பி கீழே அப்படியே தவழ்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கான். நம்மளுக்கு தெரியாம வந்து நம்மள காலி பண்ண வராங்க. ஆனா நம்ம தான் ஷார்ப்பு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. சீக்கிரமா ஷூட் பண்ணலாம். கன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட ஒரு ரெட் கலர் கன் இருக்கு. அது செம பவரான கன்னு. அதை வச்சு நம்ம எல்லாரையும் ஈஸியா முடிச்சிடலாம். மிஷன் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிஷனுக்கு போலாம். 6th மிஷன் வந்து இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6000 ரூபீஸ் நம்மளுக்கு காசு தந்திருக்காங்க நம்ம முடிச்சதுக்கு. இப்ப நம்ம கன் ஷாப்க்கு போயிடலாம். இப்ப கன் வாங்க சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது கெட் ஃப்ரீனே கொடுத்திருக்காங்க, நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இந்த கன்னை தான் அப்கிரேட் பண்ணிக்க சொல்றாங்க. நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்பதான் ஷூட் பண்ணும்போது நம்ம நல்லா ஷூட் பண்ண முடியும். ஆமா, அப்பதான் ஜாம்பிஸையும் ஈஸியா கில் பண்ண முடியும். நம்ம இந்த ரெட் கன்னுக்கு பதிலா இதை வச்சுக்கலாங்க. அந்த AK-47 இருக்கு. இதாடா நம்ம வச்சிருக்க கன்னு. ஆமாண்டா. ஓகே, நம்ம மிஷன் 7 ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபயர் கொடுத்துக்கலாம், அப்பதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, இந்த ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்க, நம்ம ஸ்டார்டிங்கே கீழே இருந்து தான் வரா பாருங்க. அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒருத்தர் எவ்வளோ ஆர்ம்ஸ் வச்சுக்கிட்டு நம்மள அடிக்க வந்தான். கன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுதான் ஃபாஸ்டா சுடும். பாருங்க, கீழே இருந்து தான் வரானுங்க. 7th மிஷன் தான் இவ்வளோ ஈஸியா இருக்கு. இது நம்ம 20, 23 போனோம்னா இதை விட ரொம்ப கஷ்டமா வரும். அதுலலாம் நிறைய ஜாம்பிங்களும் வரும். திடீர்னு எல்லாருமே வந்துடுறாங்க, நம்மளுக்கு ஷாக் தராங்க. 20ல ஒரு பாஸ் ஃபைட் இருக்கு. பாருங்க, நம்மளுக்கு நான் பார்க்காத நேரத்துல எல்லாருமே கீழே வந்துட்டாங்க. ஆமா, நம்ம லெக்ஸ் அட்டாக் பண்றதுனால கீழே அப்படியே தவழ்ந்துகிட்டே வந்துடுறாங்க. ஹெட்லயும் ஷூட் பண்ணலாம். இன்னும் செகண்ட் மிஷனும் கம்ப்ளீட் ஆயிருங்க. 7th மிஷனும். இப்போ வந்து நம்ம 8th மிஷன் போறோம். இதுக்கும் நம்மளுக்கு காசு தந்திருக்காங்க. நம்ம காசு தான் வாங்கி கன்ஸ் வாங்கிக்கலாம், ஏன்னா கன்ஸ் வச்சாதான் நம்ம பாஸ் ஃபைட்டை தான் முடிக்க முடியும். இப்போ 8th மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்கிரேடுன்னு ஒருத்தவங்க காமிச்சிருக்காங்க, அப்கிரேட் பண்ணிக்கலாம். சொல்றேன் 10க்கு அப்புறம் நிறைய டிஃபிகல்ட்டான ஸ்டேஜஸ்லாம் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ 8th மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாம்பிஸ்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. எல்லாமே இங்க பாருங்க 3Dயா இருக்கு. லைக் மட்டும் நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஆனா லைக் மட்டும் கம்மியா போடுறீங்க. லைக் பண்ணுங்க. போலீஸ்மேன் ஜாம்பி, இத பாருங்க எவ்வளவு பல்கா இருக்கான்ட்டு. ஆமா, இவன் தான் ஒரு பஞ்சு கொடுத்தாலே நம்மளோட ஆஃப் லைஃப் போயிடும். இவன் தாங்க நம்மள மேல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த கன்னை யூஸ் பண்ணி இவனை நம்ம அடிக்கலாம். ரெட் கன் தான் நம்மள ஈஸியா ஃபினிஷ் பண்ண வைக்கிறது. ஆனா இங்க பாருங்க போலீஸ்மேன, நான் அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்த இடத்துல எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. நம்ம ஹெல்த் வேற கம்மி ஆயிடுச்சு. ஆஃப்க்கும் கீழே போயிடுச்சு.
அங்க பாருங்க ஒரு படையே நம்மள அட்டாக் பண்ண திரண்டி வருது. அதுக்குள்ளே நம்ம இவனுங்களை தான் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த்தே கம்மியாக தான் இருக்கு. கீழே தவழ்ந்து வரானுங்க பாடுறா. இவங்களை தான் ஷூட் பண்ணாதான் நம்மளுக்கு தான் ஹெல்த்து போகாம இருக்கும். இந்த கண்ணை எடுக்கலாங்க, அப்போதாங்க நம்ம அடிச்சா அவங்க பறப்பானுங்க. அதுலயே யூஸ் பண்ணிருக்கலாம்ல. இல்லடா, இந்த கண்ணு ஷூட் பண்ணாங்க பாரு, ஒருத்தன் பறக்குறான். ஓகே, இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம 9th மிஷன் அன்லாக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 10th மிஷன் தான் கஷ்டமா இருக்கும், பார்க்க மறந்துடாதீங்க. 79,000 வந்துச்சு. நம்ம அப்புறம் அந்த வாங்கிக்கலாம். கன்ஸ் தான். கீழே இருந்து தான் வராங்க. நம்ம இந்த கண்ணை மாத்திக்கலாம், ஏன்னா இது ஸ்லோவா ஷூட் பண்ணுது. சைட்ல எல்லாம் போலீஸ்மேன் ஜாம்பிய பாருங்க. அந்த ஜாம்பியும் வரான். போலீஸ்மேன் ஜாம்பி தாங்க நம்மள நல்லா அடிக்குது. எல்லாரும் பாருங்க ஓடி ஓடி வராங்க. நம்ம சீக்கிரமா ஷூட் பண்ணலாம். நிறைய ஜாம்பிங்க இப்போ வந்துருச்சு. 9th லெவல்லே எப்படின்னா 20, 30 அதுலலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. மேல இருந்து குதிச்சு குதிச்சு தான் வராங்க. அதுக்குள்ளே நம்ம இவனுங்களை தான் சீக்கிரமா ஷூட் பண்ணலாம். பாருங்க 3 போலீஸ் ஜாம்பிஸ் ஃப்ரீஸ் ஆக்கிட்டோம். இப்போ ஷூட் பண்றது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். நம்ம அதுக்குள்ள லோட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து ஃபுல்லாவே இருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 10th மிஷன் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலதான் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஏதாச்சும் கன் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த பொண்ணு வரங்க எப்பவுமே நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. பாருங்க இங்க பாஸ் ஃபைட்னு காமிக்குது. பாஸ் ஃபைட் நம்ம இன்னும் அப்கிரேட்ஸ் பண்ண உடனே தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இது மட்டும் ஏன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது? எல்லாத்தையும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறத அப்கிரேட் பண்ணிக்கலாம். அன்லாக் இதை நம்மளால பண்ண முடியல. பாஸ் ஃபைட் தான் இப்போ நம்ம போக போறோம். 10th லெவல்லே பாஸ் ஃபைட் இருக்கு. அப்போ 20, 30லலாம் இதை விட டிஃபிகல்ட்டான பாஸ் ஃபைட்லாம் இருக்கும். ராக்கி ஜாம்பி தான் இப்ப நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு வந்திருக்கான். பார்க்கவே பல்கா இருக்காங்க பாருங்க. கல்ல தான் உடைச்சுக்கிட்டு வரான். நம்ம சீக்கிரமா இவனை ஷூட் பண்ணலாம். அண்டர் கிரவுண்ட உடைச்சுக்கிட்டு வரான். அவனுக்கு 10 லைஃப் இருக்கு. ஆனா நமக்கு 1 லைஃப் தான். அதை நம்ம ஸ்கோப் வச்சு சுட்டுக்கிட்டே இருந்தாதான் அதை நம்ம மேல படாம தடுக்க முடியும். இங்க பாருங்க அவனை எப்படி கோவமா இருக்கான் பாருங்க. இந்த வாட்டி நம்ம ரீலோட் பண்றதுக்குள்ளே அந்த ராக் வந்து நம்மள அட்டாக் பண்ணிடுச்சு. ரீலோட் சீக்கிரமா பண்றா. இதுல இருந்து 3 புல்லட்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இந்த வாட்டி மாடா நமக்கு லிட்டில் பிட் ஹெல்த் போயிடுச்சு. ஆனா இந்த டைம் நம்ம அந்த ராக்கை கரெக்டா சுட்டுட்டோம். இப்போ அவனை சுடலாம். சீக்கிரமா 9 லைஃப் தான் இருக்கு அவனுக்கு. இப்போ 8ஆ மாறிடுச்சு. ஓ மை காட், திருப்பி ரீலோட் இவன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கன்னை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேணாண்டா, அதான்டா பெஸ்ட். ஆமாங்க. ஓ மை காட், அவனுக்கு இப்போ 8 லைஃப் தான் இருக்கு. இப்போ நம்ம சீக்கிரமா குறைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம AK-47 வாங்கியிருக்கலாம். ஆனால் அது அன்லாக் தான் ஆக மாட்டேங்குது. ஆமாம், நம்ம அதுக்குள்ள லெவல்ஸ் முடிக்க ஆரம்பிக்கணும். 15, 16 அது மாதிரி போனால் தான் லெவல் 3, லெவல் 2ன்னு வரும். AK-47 தான் வாங்கினா ஸ்பீடாக சுட்டுடலாங்க. ஆனால் இதுதான் ஸ்லோவாக சுட்டுக்கிட்டு. ரீலோடும் ஈஸியாக ஆகிடும். பாருங்க, ரீலோட் ஆகுறதுக்குள்ளே நம்மளை அடிச்சிருச்சு. ஆஃப் ஹெல்த்து தான் நம்மளுக்கே இருக்கு. அவனுக்கு இன்னும் 7 ஹெல்த் இருக்கு. ஆனால் நம்ம இப்பயே ஆஃப் ஹெல்த் போயிடுச்சு. இப்போ அவனுக்கு 7 லைஃப் தான் இருக்கு. இப்போ 6ஆ மாறிடுச்சு. ரீலோட் பண்ணலாம், ஷூட் பண்ணிடலாம். இதை நம்ம டிஃபெண்ட் பண்ணியாச்சு.
இப்போ ரீலோட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம இந்த ராக்கை ஷூட் பண்ணிடலாம். ஃபுல் ரீலோட்டோட தான் இருக்கு. ஆமா, இதையும் டிஃபெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சீக்கிரமா சுட்டு இப்போ நம்ம அவனை முடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அங்கேருந்து வேற ஒரு ஜாம்பி வருதுங்க. இப்போ 5 ஆச்சு தான் இவனுக்கு வேற இருக்கு. 5.5 தான் இருக்கு ஹெல்த் இவனுக்கு. பாருங்க இவனுங்க யாருங்க? இவனை அடிக்கிறதுக்கே நம்மளால அடிக்க முடியல. எப்படிதான் எப்படியா இந்த ராக்கையும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இன்னும் 5 லைஃப் இருக்கு அவனுக்கு. இதையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. AK-47 இருந்தா பக்கத்துல வந்தா கூட படபடன்னு ஷூட் பண்ணிடலாங்க. இப்போ ரீலோட் பண்ணிட்டான். இதை நம்ம டிஃபெண்ட் பண்ணியாச்சு. இன்னும் அவனுக்கு 6 லைஃப் தான் இருக்கு. இல்ல 4 லைஃப்ஸ் தான் இருக்கு. இப்போ 3 தான். என்னடா நான் இனிமேல் ரீலோட் பண்ணும்போது மட்டும் கன்னு மாத்திக்கலான்னு இருக்கேன்டா. 3 ஹெல்த் தான் இருக்கு. இந்த ராக்கை ஷூட் பண்ணிடலாம். இதை நம்ம டிஃபெண்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு இன்னும் 3 ஹெல்த் தான் இருக்கு. இப்போ நான் ஷூட் பண்ணேன்னா 2 ஆகுது. ஷூட் பண்ணிடலாம். இன்னும் அவனுக்கு 2 ஹெல்த்தஸ் தான். நமக்கு ஆஃப் ஹெல்த் போயிடுச்சு. இதை நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்க. கேர்ஃபுல்லாவே ஆட மாட்டான். என்னையே வாடா. ஆஃப் ஹெல்த் இருக்கானாலும் நம்ம முடிச்சிடலாங்கண்ணே. அப்போ அவன் ஒரு ராக்கை தூக்கி போட்டோம். அப்புறம் நம்ம அவனை ஷூட் பண்ணிக்கலாம். 2.5 ஹெல்த் தான் இருக்கு அவனுக்கு. இப்பயும் வரும்போது ஷூட் பண்ணிடலாம். சீக்கிரமா ஷூட் பண்ணியாச்சு. என்னங்க இந்த ராக்கின்ற ஒரு ஜாம்பி அழிக்க இவ்வளோ நேரம் ஆகுது? இவன் கல்ல தூக்கி போடுறான் இல்லடா, அதனால தாண்டா இவ்வளோ லேட் ஆகுது. நம்மளுக்கு ஹெல்த்தே போகுது. ஷூட் பண்ண இப்போ 1 ஹெல்த் தான் இருக்கு. 1 ஹெல்த் தான். இதை டிஃபைன் பண்ணிடலாங்க. சீக்கிரமா ஷூட் பண்ணலாம். 1.5 தான் இருக்கு. இது சீக்கிரமா ஷூட் பண்ணலாம். இன்னும் அவனுக்கு கொஞ்சம் தாங்க இருக்கு. ஷூட்ரா. அவன் ராக் போடும் போது நம்ம அப்புறம் தாண்டா லோட் பண்ணுவான். இன்னும் 1 பாதிக்கும் கீழே தான் இருக்கு. எஸ்ங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. முடிச்சாச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதே மிஷன் கம்ப்ளீட்டட்னு போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த லெவல் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.